அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டீகோடருக்கும் ஃபியூடெக் ரிமோட் கிட் பேஸ் பண்ண ஏவி ரிசீவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபியூடெக்கோட ஏவி ரிசீவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இதில் 4 HDMI, டால்பி விஷன், HDR, அல்ட்ரா HD, 4K இந்த மாதிரி நல்லா ஹைரேஞ்சில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபீச்சர்ஸோடு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அதே கிராஃபிக் எல்சிடி பேஸ் பண்ணி ஃபியூடெக்கோட மினி டிகோடரை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம தெளிவாக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபியூச்சர்ஸும் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கணும், கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக கம்மியாக இருக்கணும், எனக்கு ஏஆர்சி மட்டும் இருந்தால் போதும், HDMI இன்னுக்கு எனக்கு ஒர்க் இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் சேம் இதே மாதிரி நீங்கள் கிராஃபிக் எல்சிடி போட்டு மினி டிகோடரை இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு பட்ஜெட் வைஸாகவும் அது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகவும் வரும். பட் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணுறோன்னா அதில் இன்பில்டாக டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட்டோடு வரும். பட் நம்ம மினி டிகோடரை நம்ம டிசைன் பண்ணுறப்போ அதில் பேஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. மற்றபடி உங்களுக்கு டால்பி டிடிஎஸ்க்கு உண்டான அத்தனை விதமான சப்போர்ட்டட் ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இதுலேயுமே இன்னுமே நீங்கள் பட்ஜெட் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக் எல்சிடி இல்லாமல் 16:2 டிஸ்பிளே போட்டு மினி டிகோடர் இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா அதில் இன்னுமே பட்ஜெட் குறையும். இந்த மாதிரி 3 டைப்பில் நம்ம டிசைன் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் கிராஃபிக் எல்சிடி பேஸ்டில் டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபியூடெக் வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவருக்கும் FT004G ரிமோட் கிட் வித் மினி டிகோடர் இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம்னா டெமோ பார்த்துட்டு தான் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய நண்பர்கள் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெமோவுக்கு வந்துடுங்க. சண்டே பிளான் பண்ணாதீங்க. டால்பி எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணும், சரௌண்ட் எப்படி பிரிக்கும், ஹம்மிங் வருமா வராதா, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருமா வராதா, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக லைவ் டெமோ நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெலிவரிக்கு நேரில் வந்துடுங்க. ஆம்பை தரவாக செக் பண்ணி கையில் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் டெமோக்கும் வர முடியாது, அதே மாதிரி டெலிவரிக்கும் வர முடியாதுங்கிற பட்சத்தில் கொரியர் போட்டு எடுத்துக்கங்க. டிரான்ஸ்போர்ட் பற்றி நீங்கள் எதையுமே ஒரே பண்ணிக்க தேவையில்லை. இதில் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது இன்க்ளூடிங் ஸ்பீக்கர் பேக்கேஜோடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் பாக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இன்றைக்கான வீடியோவில் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேட் என்ன, அதுக்குண்டான ப்ரைஸில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் வருதுங்கிறத பற்றின டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறது இல்லை. அதுலேயே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாடலை பற்றின டெக்னிக்கல் ஸ்பெக்கு, அதோட பவர் அவுட்புட் என்ன, அதில் நம்ம இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எடுத்தால் என்ன ரேட் வருது, இன்க்ளூடிங் மொத்த ஸ்பீக்கர் பேக்கேஜோடு எடுத்தால் என்ன ரேட் வருது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் இது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு உண்டான டெக்னிக்கல் ஸ்பெக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக்கோட மினி டிகோடருக்கும் டிஎஸ்பி வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே யூனிட்டை பார்ப்போம். டிஸ்பிளே யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூடெக் மினி டிகோடருக்கு நீங்கள் GLCD போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபியூடெக் ஏவி ரிசீவர் மாதிரி GLCD போட்டு நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அடுத்து 16:2 டிஸ்பிளே போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும், இன்னொன்று கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் 16:2 டிஸ்பிளே போட்டு டிசைன் பண்ணலாம். மற்றபடி USB அண்ட் ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் யூஎஸ்பியில் நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு USB ப்ளே பண்ணுறப்போ லிரிக்ஸ் டிஸ்பிளே ஆப்ஷன், ஃபோல்டர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ரெண்டு கிட்லேயும் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மினி டிகோடரோட டிஸ்பிளே. இதுலேயும் நீங்கள் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, என்ன சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஏ மோடில் இந்த மாதிரி ஸ்டீரியோ மோடு, மூவி மோடு, மியூசிக், மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல், எமுலேஷன், இந்த மாதிரி ஈக்குவலைசருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் 3D, வர்க்கல், ரிவர்பு, எக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மோடுக்கு தகுந்த மாதிரி அதோட சரவுண்டோட எஃபெக்ட் பிரியும். சேம் அதே தான் நம்ம ஃபியூடெக் ஏவி ரிசீவர். இது ஃபியூடெக்கோட ஏவி ரிசீவர் வெர்ஷன் 4.0.
இதுலேயும் சேம் அதே தான். எப்பவும் போல் நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் வந்து மூவி மோடு, மியூசிக் மோடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு மினி டிகோடரில் இல்லாத என்ன அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து மினி டிகோடரில் கிடையாது. ஏன்னா இது டிஎஸ்பி சிப்செட் ப்ராசஸர்னால இதில் வந்து டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர்ஸோடு இருக்கும். பட் வந்து மினி டிகோடரில் அந்த டிஎஸ்பி பேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்காது. மற்றபடி வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது ஆப்ஷனல் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்பவும் போல் நீங்கள் ஃப்ரண்ட்டு, சரவுண்ட், சென்ட்ரு, சப்பு, அடுத்து பேஸு, ட்ரபிள் எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் நீங்கள் வந்து ஏவி ரிசீவர்லேயும் இண்டிவிஜுவல் வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது, மூவி, மியூசிக், ஈக்குவலைசர் மாற்றுறது, இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும். அது போக வந்து 4 ஹெச்டிஎம்ஐயோடு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு ஹெச்டிஎம்ஐ இருக்கும் மினி டிகோடரில். இதில் வந்து உங்களுக்கு 4 ஹெச்டிஎம்ஐயோட ஏவிஆராக வரும். மற்றபடி நம்ம பவர் இன்டீரியரோட டிசைன், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஆம்ப்ளிஃபையரோட கெப்பாசிட்டி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், போர்டு, அதெல்லாம் வந்து பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் எதுவுமே வித்தியாசம் வராது. இப்போ இதில் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், கூலர் ஃபேன் என்ன பிராண்டு, இப்போ இதில் வந்து கூலர் ஃபேன் 24 வோல்ட் ஸ்டோன் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், சாம்ஹா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 2 இன்ச் கோர் யூஸ் பண்ணுறோன்னா சேம் அதுலேயும் வந்து அதே தான் இருக்கும். போர்டு ரெண்டுலேயுமே வந்து நம்மளோட ஓன் போர்டு தான் இருக்கும். 5 சேனலுக்கும் சரி, சப்புக்கும் சரி, ரெண்டுலேயுமே வந்து நம்மளோட ஓன் போர்டு தான் இருக்கும். நம்ம இது வந்து சிங்கிள் சப்பாக டிசைன் பண்ணுறதுனால கூலர் ஃபேன் வந்து 2 கூலர் ஃபேன் இருக்கும். இது வந்து சேஸோட பேக் டெப்த் வந்து 10 இன்ச் வரும். இது வந்து டபுள் சப்புக்கு டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணியிருப்போம். சரௌண்டுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பவர் சப்ளை யூனிட், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும், சப்புக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் சப்ளை யூனிட்டும் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இதோட பேக் டெப்த் வந்து 12 இன்ச் இருக்கிறதுனால நம்ம 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 5.2. அடுத்து வந்து 5.2 + 2 சேனல். இதில் வந்து 15 இன்ச் பேக் டெப்த்து சேஸ் யூஸ் பண்ணுறதுனால இதில் 4 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து டைப் 16 2 இன்ச் கோர் டிரான்ஸ்ஃபார்மர், டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக ஒரு 5.1 ஆம்புக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோமோ அதே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இங்கே நம்ம டபுளாக யூஸ் பண்ணுவோம். இது ஆம்பு மட்டுமே கிட்டத்தட்ட 18 கிலோ வரும். அந்த அளவுக்கு பவர் டாம்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஎஸ்பி ஏவி ரிசீவராகவும் டிசைன் பண்ணலாம், அல்லது மினி டிகோடராகவும் டிசைன் பண்ணலாம். மினி டிகோடர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி 5.1 அல்லது வந்து 5.2 அல்லது வந்து 5.2ல் அடிஷ்னலாக 2 சேனல் ஆட் பண்ணி 5.2 + 2 சேனல், இந்த மாதிரி வந்து நீங்கள் மினி டிகோடரை பேஸ் பண்ணியும் பண்ணலாம், அல்லது டிஎஸ்பி வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவராகவும் டிசைன் பண்ணலாம். அடுத்து இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பேக் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து டிஎஸ்பி வெர்ஷன் 4.0 ஏவி ரிசீவரோடது. ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மினி டிகோடருது. இதில் வந்து அவுட்புட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கார்டு, அதாவது பவர் சப்ளை மெயின்ஸ் கார்டு, ஃபியூஸ் ஹோல்டர், பவர் சுவிட்ச், அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பனானா சாக்கெட், இதிலெல்லாம் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் இருக்காது. ரெண்டுக்குமே டபுள் லேயர் பேனல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் லேயர் வந்து கிளாஸி பிளாக்கும், செகண்ட் லேயர் வந்து மேட் பிளாக்லேயும் இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து சேம் அதே தான், கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நல்ல ஹை குவாலிட்டியான கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இது வந்து மேல் கனெக்டர் யூஸ் பண்ணி ஸ்பீக்கர் லைன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை வந்து உள்ளே விட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொவிஷனல் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேக் பேனலோட குவாலிட்டி, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பனானா சாக்கெட், கம்ப்யூட்டர் கார்டு, ஃபியூஸ் ஹோல்டர் எல்லாமே ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். இது வந்து இன்புட் அவுட்புட் போர்ட். இதில் வந்து 2 ஆப்டிக்கல் இருக்குது. ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்டிக்கல், 2 கோஆக்சல், ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, 3 HDMI இன்னு, ஒரு அவுட் வித் ARC சப்போர்ட்டோடு இருக்கும். அடுத்து வந்து இதே நீங்கள் மினி டிகோடராக டிசைன் பண்ணிங்கன்னா 2 ஆக்ஸ் இன்புட் இருக்கும். ஆக்ஸ் 3 கிடையாது, ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, அடுத்து ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு HDMI வரும். நீங்கள் மேனுவலாக இன்புட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேனுவல் கண்ட்ரோல் ஆம்ப்லியோ அல்லது வந்து பேசிக் ரிமோட் கிட்லேயே யூஸ் பண்ணுறப்ப இது நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து பேக் சைடில் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். இதுலேயும் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 5.1 எடுக்கிறப்போ என்ன ரேட் வருது, 5.2 அல்லது 5.2 + 2 சேனல் போடுறப்போ
ஆம்ப்ளிஃபையர் மட்டும் டிசைன் பண்ணிங்கன்னா என்ன ரேட் வரும், மொத்த பேக்கேஜோடு எடுக்கிறப்ப என்ன ரேட் வருங்கிறத டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். தேங்க்யூ.